So good afternoon everyone. So my name is B. Karthikeyan, Assistant Professor, Department of Pharmaceutics, Sri Shanmuga College of Pharmacy. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பயோகெமிக்கல் டெஸ்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பயோகெமிக்கல் டெஸ்ட்னா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இம்விக் டெஸ்ட்டை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இம்விக்ல இன்டோல் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ மீத்தல் ரேட் டெஸ்ட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வாக்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட், ஸோ அந்த டெஸ்ட்டை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். Citrate utilization test. So அதனோட எய்ம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, so to determine the ability of the microbes to ferment citrate as sole carbon source. So என்ன சொல்றாங்கன்னா, so ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கு. so அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சிட்ரேட் கார்பன் சோர்சஸா யூட்டிலைஸ் பண்ணுதா, அதாவது ஃபெர்மெண்டேஷன்ஸ் பண்ணுதா இல்லையா. so நெக்ஸ்ட் வந்து அம்மோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், ஸோ அதை வந்து நைட்ரஜன் சோர்சஸா ஃபெர்மெண்டேஷன்ஸ் பண்ணுதா ஆர் யூட்டிலைசேஷன் பண்ணுதா இல்லையா. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கு. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சிட்ரேட்ட கார்பன் சோர்சஸா எடுக்குதா இல்லையா, எடுத்துக்கொள்ளுதா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து அம்மோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், ஸோ அதை வந்து நைட்ரஜன் சோர்சஸா எடுத்துக்கொள்ளுதா இல்லையா. ஸோ அதை தான் வந்து இதுல நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனுடைய பிரின்சிபல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிட்ரேட் as a sole carbon sources for their energy needs. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு சிட்ரேட் இருக்குன்னா, ஸோ அந்த சிட்ரேட்டை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்றதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு சிட்ரேட் பெர்மியேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் சிட்ரேட்டை வந்து அது ஃபெர்மெண்டேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது நான் தான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு மைக்ரோப். ஸோ எனக்கு வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா, சிட்ரேட் பெர்மியேஸ் அப்படின்ற என்சைம் வந்து எனக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து எதை வந்து கார்பன் சோர்சஸா எடுத்தப்பனா சிட்ரேட் வந்து கார்பன் சோர்சஸா வந்து எடுத்துப்பேன். ஸோ அதுவே சிட்ரேட் பெர்மியஸ் என்சைம் வந்து எனக்குள்ள இல்ல அப்படின்னா நான் சிட்ரேட் வந்து கார்பன் சோர்சஸா வந்து யூட்டிலைசேஷன் பண்ண முடியாது ஆர் ஃபெர்மெண்டேஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அம்மோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டுக்கும் சேம் தான். சரிங்களா. ஸோ இதுல என்னன்னா, என்ன இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, புரோமோ தைமல் ப்ளூ அப்படின்ற பிஹெச் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா வந்து சிட்ரேட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடுது, அதாவது ஆக்சிடேஷன் பண்ணிடுது. ஸோ ஆக்சிடேஷன் பண்ணி ஸோ அது வந்து என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எது கூட கம்பைன் ஆகுதுன்னா, ஸோ அந்த அதுலயும் ஆல்ரெடி வந்து சோடியம் இருக்கு பாத்தீங்களா, சோடியம் சிட்ரேட். அப்ப சிட்ரேட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடா ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ரிமைனிங் வந்து சோடியம் இருக்கு. ஸோ அந்த சோடியம் கூட அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்பைன் ஆகி பிளஸ் வாட்டர் என்னென்ன ப்ராடக்ட், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சிட்ரேட் வந்து ஃபார்முலேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் சோடியம் பிளஸ் வாட்டர், இது மூணுமே கம்பைன் ஆகி என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா, சோடியம் கார்போனேட் அப்படின்ற ஒரு அல்கலைன் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. சரிங்களா. ஸோ பிஹெச் வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா. அல்கலைன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த அல்கலைன் ப்ராடக்ட் வந்து கொடுக்கும்போது புரோமோதைமல் இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆட் பண்றோம். புரோமோதைமல் வந்து என்ன கலர்னு கேட்டீங்கன்னா, கிரீன் கலர். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கிரீன் கலர் வந்து என்ன கலரா வந்து சேஞ்சஸ் ஆகும்னா ப்ளூ கலரா வந்து சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆயிருந்துச்சுன்னா சிட்ரேட் வந்து சிட்ரேட்டை அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூட்டிலைசேஷன் பண்ணி அல்கலைன் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதெல்லாம் வந்து சிட்ரேட் வந்து ஃபார்மெண்டேஷன் பண்ணும், பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளெப்சியல்லா அண்ட் என்டிரோபாக்டர் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். சார் நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்து எதெல்லாம் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, எஸ்செரிச்சியா கோலி, ஷிஜெல்லா அண்ட் சால்மோனெல்லா டைஃபி. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து என்ன கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய பிரின்சிபல். நீங்க வந்து சோடியம் சிட்ரேட் வந்து கொடுக்குறீங்க, சிட்ரேட் பெர்மியஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்குள்ள சிட்ரேட் பெர்மியஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பிரசன்ட் ஆயிருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சோடியம் சிட்ரேட் வந்து என்னவா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுதுன்னா, கன்வெர்ட் பண்ணுதா நமக்கு சோடியம் சிட்ரேட் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்குதுன்னா, பைருவிக் ஆசிட் பிளஸ் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நமக்கு அது கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எது கூட கம்பைன் ஆகுதுன்னா, சோடியம் கூடயும் அண்ட் வாட்டர் கூடயும் கம்பைன் ஆகி நமக்கு சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து அல்கலைன் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ அது பிஹெச் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து இண்டிகேட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணும்போது கிரீன் கலரா இருக்குது வந்து என்ன கலரா மாறுதுன்னா ப்ளூ கலரா மாறுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து கேட்டீங்கன்னா ரிசல்ட். ஏ வந்து நெகட்டிவ், அதாவது கிரீன் கலர்லயே இருக்கு. ஸோ அது வந்து நெகட்டிவ், கிரீன் கலரா இருக்குது ப்ளூ கலரா மாறிக்கணும்.
ஸோ பி வந்து கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்குது. அதாவது கிரீன் கலரா இருக்குது ப்ளூ கலரா மாறிடுச்சு. ஸோ இதுல ஒண்ணும் இல்லை, இதுல என்ன அகர் வந்து யூஸ் பண்றீங்கன்னா அண்ட் சிம்மன் அகர் அகரை வச்சு நம்ம ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ ஸ்லாண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுல வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இனாகுலேட் பண்ணிடுறீங்க. இனாகுலேட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து டெஸ்ட் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது என்ன அகர் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நியூட்ரின் அகர் யூஸ் பண்ணியிருக்கோம், நியூட்ரின் பிராத் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன யூஸ் பண்றீங்கன்னா அண்ட் சிம்மன் அகர் அகர் வச்சு ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. சரிங்களா? ஏன் ஸ்லாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஏரோபிக் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இதுல கல்டிவேட் பண்றோம். ஓகேங்களா? ஏரோபிக்னா என்னன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் க்ரோத் ஆகும். சரிங்களா? ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இனாகுலேட் பண்ணிடுறீங்க. இனாகுலேட் பண்ணிட்டு ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ இம்பிக் டெஸ்ட்ல லாஸ்ட் பார்ட் வந்து சிட்ரேட் யூட்டிலைசேஷன் பத்தி நம்ம எலாபரேட்டா பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நான் இதுல சொல்றேன். ஸோ ஒரு மைக்ரோப்ஸ் வந்து இருக்கு. அந்த மைக்ரோப்ஸ் வந்து சோடியம் சிட்ரேட் வந்து கார்பன் சிட்ரேட் வந்து கார்பன் சோர்சஸா எடுத்துக்குதா இல்லையா, யூட்டிலைஸ் பண்ணிக்குதா இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் வந்து நைட்ரஜன் சோர்சஸா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுதா இல்லையா. ஸோ அதை டெஸ்ட் பண்றோம். ஸோ இதனுடைய பிரின்சிபல் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்லாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. சிம்மன்ஸ் அகரை வச்சு நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்லாண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால என்னன்னா வெளியில இருக்கிற ஏர் ஆக்சிஜன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பிளேஸுக்கும் வந்து ஆக்சிஜன் வந்து போகும். ஸோ அதனால ஏரோபிக் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இதுல என்ன இண்டிகேட்டர் வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து சிட்ரேட்டை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணி நமக்கு வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுல இருக்கிற சோடியம் பிளஸ் வாட்டர் கூட கம்பைன் ஆகி நமக்கு சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு அல்கலைன் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுல என்ன ஆட் பண்றீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்றீங்க. அது என்ன இண்டிகேட்டர்னா ப்ரோமோ தைமல் ப்ளூ அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து அதுல யூஸ் பண்றீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கிரீன் கலரா இருக்குது ப்ளூ கலரா மாறி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட். அதுவே கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா டெஸ்ட் இஸ் நெகட்டிவ் ரிசல்ட். ஸோ இதுல நீங்க கண்டுபிடிச்சலாம் என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ தேங்க்யூ.